ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேத்து நம்ம திருச்சியில நடந்த அந்த சம்பவத்தை பத்தி நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அதுக்கான சொல்யூஷனே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேரளா திருவனந்தபுரத்தை சேர்ந்த அந்த ஹர்ஷித்ங்கிற குழந்தையுடைய கதையை பத்தி தான். சம்பவத்தை அப்படியே நம்ம லைட்டா அப்படியே பார்த்துட்டு இது ஏன் இப்படி நடக்குது, இனிமே இந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம நாட்டுல வீட்டுல நடக்காம பாத்துக்கிறது எப்படி, அப்படியே நடந்தாலும் எப்படி ஃபேஸ் பண்றதுங்கிறதையும் சேர்த்து பார்ப்போம். வாங்க நம்ம நேரடியா நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ அவங்க கேரளா ஹர்ஷித் குழந்தை பத்தி நம்ம பார்ப்போம். அது ஹிட் ஆகி வைரல் ஆச்சுன்னா அந்த கப்பிள்ஸ் கார் பங்களான வாங்கி செட்டில் ஆகுற அளவுக்கு இவங்க பணத்தை அள்ளி கொடுக்குறாங்க இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்கள். அப்புறம் நம்ம மக்கள் எப்படி நம்ம குற்றம் சொல்றது, முதல்ல திருத்த வேண்டியது இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்கள், சினிமா இண்டஸ்ட்ரி அண்ட் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்கள். ஒரு வெளிநாட்டு யூடியூப் பிளாட்ஃபார்முக்கு இருக்கக்கூடிய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கூட இன்னைக்கு உள்ள இந்திய ஓடிடி பிளாட்ஃபார்ம்கள் சென்சார் போர்டு அண்ட் தகவல் ஒலிபரப்பு துறைக்கு இல்லை. இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியாக்கள்ல, தியேட்டர்கள்ல, ஓடிடி பிளாட்ஃபார்ம்கள்ல பாக்குறது எல்லாமே ஆபாசம் மற்றும் வன்முறை குப்பைகள் தான். கேட்டா இந்த சினிமா அண்ட் சீரியல் இயக்குநர்கள் சொசைட்டில நடக்கிற குற்றங்கள், கள்ளக்காதல்களை தான் நாங்க வெளிச்சம் போட்டு காமிக்கிறோம், அதுல என்ன தப்புன்னு நார்மலைஸ் பண்றாங்க. ஆனா இதை பார்த்துட்டு அடடா இந்த தப்பை எல்லாரும் பண்றதுனால தான் டிவிகள்ல சினிமாக்கள்ல காமிக்கிறாங்க, அப்ப நம்மளும் பண்ணுவோமே, அதுல என்ன தப்புன்னு இப்போ உள்ள பயல்கள் அடுத்தவங்க கொண்டாட்டிக்கு ஆசைப்படுறான், அடுத்தவங்க புருஷனுக்கு ஆசைப்பட்டு இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமா 80-90கள்ல இந்த ஸ்கூல் லவ் கான்செப்ட் எல்லாம் அந்த அளவுக்கு சினிமாக்கள்ல வராது. ஒன்லி காலேஜ் லவ் சப்ஜெக்டுகள் தான் அதிகமா வந்துகிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த அழியாத குளங்கள், பன்னீர் புஷ்பங்கள் மாதிரி அபூர்வமான படங்கள் தான் ஸ்கூல் டே செலவு பத்தி தமிழ்ல 80-90கள்ல வந்தது. ஆனா இப்ப வர முக்காவாசி படங்கள் எல்லாமே ஸ்கூல் லவ், ஸ்கூல் கேங் வார்னு காமிச்சு இன்றைய இளம் சமுதாயத்தினர காமத்துக்கு போதைக்கு அடிமையாக்கிறாங்க. இன்றைய பொறுப்பே இல்லாத சினிமாக்காரங்க, ஓடிடி பிளாட்ஃபார்ம்கள் அண்ட் இவங்களுக்கு எல்லாம் அனுமதி கொடுக்கிற சென்சார் போர்டும் தகவல் ஒலிபரப்பு துறையும். என்னைக்கு இந்தியாவில இந்த மாதிரி அடல்ட் கண்டென்ட் சினிமாக்களும், வன்முறை சினிமாக்களும், இளம் சிறார்களுக்கு மொபைல் போன்களும் சட்டப்பூர்வமாக தடை செய்யப்படுகிறதோ அன்னைக்குதான் அந்த மாதிரி குற்றங்கள் நிறைய குறையும். சரி, இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? மக்கள் மகேசனாக மாற வேண்டியதுதான் இதுல முக்கியமான சொல்யூஷன். இந்த நாய் ஹர்ஷத்தை மக்களுக்கு முன்னால போலீஸ்காரங்க அவளை பாதுகாப்பா கூட்டிட்டு போறாங்க பாருங்க. ஒருவேளை இதே போலீஸ்காரங்களுடைய பேரனுக்கு இந்த மாதிரி தப்பு நடந்திருந்தா இப்படிதான் அந்த போலீஸ்காரங்க சட்டம் தன்னுடைய கடமை செய்ய அவனை காப்பாத்தி கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போவாங்களா, இல்ல என்கவுண்டர்ல போட்டு தள்ளுவாங்களா? அப்படியே இந்த போலீஸ் பத்திரமா பாதுகாத்து கோர்ட்ல ஒப்படைச்சாலும், அப்புறம் போலீஸ் விசாரணைக்கு அவனை கேட்டு வாங்கி அவன்கிட்ட கன்ஃபெஷன் வாங்கினாலும், அவன் கோர்ட்ல வந்து போலீஸ் என்ன அடிச்சு மிரட்டி தான் வாக்குமூலம் வாங்கினாங்கன்னு அப்படியே பட்டி அடிச்சிருவான். அப்புறம் அவங்களுக்கு எதிராக என்னதான் ஃபாரன்சிக் தடயங்கள், ஐ விட்னஸ்கள் இருந்தாலும் அவங்க ஆளுங்கட்சிக்கு வேண்டிய ஆளா இருந்தா ஈஸியா அவங்களுக்கு பெயில் கிடைச்சிடும். அப்படியே இந்த கேஸ் ஒரு 10 வருஷம் நடந்து உள்ளூர் செஷன்ஸ் கோர்ட் இவங்களுக்கு மரண தண்டனை விதிச்சாலும் இவங்க அப்படியே ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணுவாங்க. அது அப்படியே நிராகரிக்கப்பட்டுச்சுன்னா அப்படியே சுப்ரீம் கோர்ட், அப்புறம் ஜனாதிபதிக்கு கருணை மனு, இப்படியே இந்த கேஸ் 10-20-30 வருஷம் வரைக்கும் போயிட்டே இருக்கும். எதுக்கு இவ்வளவு காலம் வருஷங்கள் இழுத்துக்கிட்டு இருக்கணும்? விக்டிம்களுடைய கண்ணீர் வைத்தறிச்சல் சாபத்தை வாங்கி கட்டிட்டு இருக்கணும். இந்த போலீஸ் எப்பவுமே ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதாவது பிடிக்காத குற்றவாளியை, ஒத்துழைக்காத குற்றவாளியை எதுக்கு கோர்ட்டு கேஸ் அது இதுன்னு இழுத்துக்கிட்டே போடும். ஒரே ஒரு புல்லட்ல என்கவுண்டர்ல போட்டு மொத்தமா முடிச்சு விடுற மாதிரி அவனை மக்கள் முன்னால இழுத்துட்டு வர மாதிரி இழுத்து அப்படியே மக்கள் கூட்டத்துக்குள்ள தள்ளி விட்டுறணும். அதோட கேஸ் க்ளோஸ். மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு அவங்க பாத்துக்கிடுவாங்க. ரொம்ப முக்கியமா மக்களுடைய இந்த கவனிப்பு சம்பவம் ஒரு கொலையில போய் முடியாத மாதிரி பாத்துக்கணும். மக்கள் அவனை நல்லா அட்டி வெளுன்னு வெளுத்து அவன் கை காலை உடைச்சி அவன் சட்டையை கழிச்சு அவனை கந்த கோலமா ஆக்கின பிறகு போலீஸ்காரங்க அப்படியே அவனை ஜீப்ல ஏத்திட்டு கோர்ட்ல போய் சரண்டர் பண்ணும். சோ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் சட்டங்கள், போலீஸ், கோர்ட் இருக்கிறதுனால தான் இவங்க எப்படி எனக்கு பெயில் கிடைச்சிடும், ஜாமீன் கிடைச்சிடும்னு எல்லா தப்பையும் இவங்க துணிஞ்சு பண்றாங்க. ஆனா தப்பு செஞ்ச உடனே தண்டனை கிடைச்சா தவறுகள் குறையும், பயம் வரும். நாளைக்கு இப்படி எல்லாம் நம்மளும் தப்பு பண்ணினா பப்ளிக் ரோட்ல நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு முன்னாலே நம்ம அசிங்கப்பட்டு பொதுமக்கள் கையால் அடிபட்டு சாகணுமான்னு தப்பு செய்யறதுக்கு அவன் பயப்படுவான், யோசிப்பான். அரபு நாடுகள்ல இதுதான் நடக்குது. அதான் அங்கெல்லாம் தவறுகள், குற்றங்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. இதனால போலீஸ்க்கு, கோர்ட்டுக்கு, ஏன் கடவுளுக்கே அவ்வளவு வேலையே கிடையாது, அவளே இவங்க தேவையே இருக்காது. அதனால மக்கள் தான் உண்மையான சிறந்த நீதிபதிகள். இந்த போட்டோல நம்ம பாக்குற குழந்தையோட பேரு ஹர்ஷித். இந்த குழந்தைக்கு 1.5 வயசு தான். கேரளா திருவனந்தபுரத்துல தான் இந்த சம்பவம் நடந்தது. இந்த குழந்தையுடைய மரண கேஸ் ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு கதை.
குழந்தை. இந்த குட்டி பையனுடைய அம்மா பேரு அகிலா, ஒரு டான்சர். இந்த குழந்தையோட அப்பா பேரு அகில். ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. பேர் கூட பாருங்க, அகில் அகிலா, எவ்வளவு புத்தமா இருக்குவாங்க. ஆனா 2 வருஷத்துக்கு முன்னால அகிலா 3 மாசம் கர்ப்பிணியா இருக்கும் போது அகில் சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. அதுல ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்கு. அது அகிலோட அம்மா அப்பா எப்படி விட்டாங்கன்னே தெரியல. அப்புறம் இந்த அகிலா டான்ஸ் ப்ரோக்ராம் அது இதுன்னு நிறைய இடங்களுக்கு சுத்திக்கிட்டே இருக்கும். கேப்ல தான் எப்பவுமே புக் பண்ணி டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுல அறிமுகமான ஒரு கேப் டிரைவர் தான் அசரத்ங்கிற ஒரு கிரிமினல். இந்த அசரத் நாய்க்கும் குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதனால ஒரே குட்டையில ஒரு மட்டைகள் மாதிரி இந்த 2 மிங்கிலாகி லிவிங் டுகெதர்ல வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தது. இதை தெரிஞ்சுக்கிட்ட அகிலாவோட அம்மா ரீனா அந்த குட்டி பையன் ஹர்ஷித்தை தானே எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அதே நேரம் பழைய கணவன் அகிலோடைய அம்மா அப்பாவும் ஹர்ஷித் எங்களுக்கும் பேரன் தானே, அவங்கள நாங்களே பாத்துக்கிறோம், நீ எதுக்குமா தனியா வளர்த்து கஷ்டப்படணும், குழந்தை ஏன்ட்டு கொடுத்துருன்னு கேட்டிருக்காங்க. அப்பவே இந்த அகிலா மூதேவி ஹர்ஷித் அகிலோடைய அம்மா அப்பாட்ட வளர்க்க கொடுத்திருந்தா இன்னைக்கு ஹர்ஷித் அந்த குழந்தை உயிரோட இருந்திருக்கும். ஆனா இந்த 2 பேரும் லிவிங் டுகெதர்ல வாழும் போது ஹர்ஷித்தும் அவங்க கூட தான் இருந்திருக்கான். அப்ப ஹர்ஷித்துடைய 2வது அப்பாவான இந்த ஹர்ஷத் நாய் அந்த குழந்தையை போட்டு அப்படி அடிச்சு கைகால உடைச்சு டார்ச்சர் பண்ணிருக்கான். அந்த குழந்தை உடம்புல சூடெல்லாம் போட்டுருக்கான். எனக்கு ஒரு நாள் சுடுதண்ணி கையில விழுந்து அந்த புண்ணு வெந்ததுடைய வலியை தாங்க முடியாம நான் 1 வாரம் துடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த குழந்தை 1.5 வயசு குழந்தைங்க, அது எவ்வளவு துடிச்சு கதறின்னு பாருங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருந்த அந்த அகிலா மூதேவி சுகத்துக்கு ஆசைப்பட்டு தான் 10 மாசம் சுமந்து வளர்ந்த அந்த குழந்தைக்கு அந்த அசரத்தை நாய் பண்ற டார்ச்சர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா இருந்திருக்கா. போன வாரம் குழந்தை சாப்பிடும் போது தொண்டையில சாப்பாடு சிக்கிருச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்கா அந்த அசரத்தை நாய். பிரச்சனை ரொம்ப சீரியஸா இருந்ததால அந்த குட்டி பையனை வேற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயும் அந்த 1.5 மாசம் பிஞ்சு குழந்தை உயிரை டாக்டர்களால காப்பாற்ற முடியல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தப்பதான் இந்த குழந்தையை இவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருக்காங்கன்னு போலீஸ்க்கு தெரிஞ்சு இந்த 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி இப்ப உள்ள வச்சிருக்காங்க. இந்த நாய் ஹர்ஷத்தை கொண்டு வரும்போதுதான் கேரள மக்கள் அவளை கொதிச்சு எழுந்து அவனை அடிச்சு கொல்லவே போயிருக்காங்க. இவங்க கேஸ் வந்து நம்ம கள்ளக்காதல் லிஸ்ட்ல கொண்டு வர முடியாது. உடம்பு சுகத்துக்காக வர்ற லிவிங் டுகெதர் கல்ச்சர். அதுக்கு காரணம் இன்றைய சினிமாக்கள். முதல்ல மொபைல்களை தடை பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கலாச்சாரத்தை சீரழிக்கிற சினிமாக்களை சீரியல்களை ஓடிடில கூட ரிலீஸ் பண்ண அனுமதிக்க கூடாது. எத்தனையோ நல்ல கான்செப்ட் இல்ல, நல்ல மாரல் வேல்யூ இல்ல ஃபேமிலி டிராமா சினிமாக்கள் மார்க்கெட் வேல்யூ இல்லாதனால ஓடிடில ரிலீஸ் பண்ண முடியாம தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது சினிமாங்கிற பேர்ல வர டியூட் லிக் மாதிரியான ஆபாச குப்பைகள் எப்படி தியேட்டர்களுக்கும் உள்ளு சீரிஸ் மாதிரியான ஆபாச குப்பைகள் எப்படி ஓடிடிகளுக்கு வருதுன்னு தெரியல. அப்புறம் இந்த சோசியல் மீடியா போஸ்டுகள், இன்ஸ்டா ரீல்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா முந்தைய ஊருக்கு ஒதுக்குப்புறமான தியேட்டர்கள்ல ஏதாவது மலையாள பி கிரேட் படங்கள் 1-2 பிட்டு சீன்கள் உள்ள சொருகப்பட்டு வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா இப்போ அந்த பிட்டு சீன்கள் தான் இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள்ல ரீலா கன்வெர்ட் ஆகி என்கேஜ்மெண்ட் விளாக், கப்பிள் விளாக், ஃபர்ஸ்ட் நைட் விளாக்ங்கிற பேர்ல பிட்டு பிட்டா பப்ளிக்கா ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அது ஹிட் ஆகி வைரல் ஆச்சுன்னா அந்த கப்பிள்ஸ் கார் பங்களான வாங்கி செட்டில் ஆகுற அளவுக்கு இவங்க பணத்தை அள்ளி கொடுக்குறாங்க இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்கள். அப்புறம் நம்ம மக்கள் எப்படி நம்ம குற்றம் சொல்றது? முதல்ல திருந்த வேண்டியது இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்கள், சினிமா இண்டஸ்ட்ரி அண்ட் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்கள். ஒரு வெளிநாட்டு யூடியூப் பிளாட்ஃபார்முக்கு இருக்கக்கூடிய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கூட இன்னைக்கு உள்ள இந்திய ஓடிடி பிளாட்ஃபார்ம்கள் சென்சார் போர்டு அண்ட் தகவல் ஒலிபரப்பு துறைக்கு இல்லை. இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியாக்கள்ல தியேட்டர்கள்ல ஓடிடி பிளாட்ஃபார்ம்கள்ல பாக்குறது எல்லாமே ஆபாசம் மற்றும் வன்முறை குப்பைகள் தான். கேட்டா இந்த சினிமா அண்ட் சீரியல் இயக்குனர்கள் சொசைட்டில நடக்கிற குற்றங்கள் கள்ளக்காதல்களை தான் நாங்க வெளிச்சம் போட்டு காமிக்கிறோம், அதுல என்ன தப்புன்னு நார்மலைஸ் பண்றாங்க. ஆனா இதை பார்த்துட்டு அடடா இந்த தப்பு எல்லாரும் பண்றதால தான் டிவிகள்ல சினிமாக்கள்ல காமிக்கிறாங்க, அப்ப நம்மளும் பண்ணுவோமே அதுல என்ன தப்புன்னு இப்போ உள்ள பயல்களும் அடுத்தவங்க கொண்டாட்டிக்கு ஆசைப்படுறான், அடுத்த புருஷனுக்கு ஆசைப்பட்டு இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமா 80-90கள்ல இந்த ஸ்கூல் லவ் கான்செப்ட் எல்லாம் அந்த அளவுக்கு சினிமாக்கள்ல வராது. ஒன்லி காலேஜ் லவ் சப்ஜெக்டுகள் தான் அதிகமா வந்துகிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த அழியாத குளங்கள், பன்னீர் புஷ்பங்கள் மாதிரி அபூர்வமான படங்கள் தான் ஸ்கூல் டே செலவு பத்தி தமிழ்ல 80-90கள்ல வந்தது. ஆனா இப்ப வர முக்காவாசி படங்கள் எல்லாமே ஸ்கூல் லவ், ஸ்கூல் கேங் வார்னு காமிச்சு இன்றைய இளம் சமுதாயத்தினர காமத்துக்கு போதைக்கு அடிமையாக்கிறாங்க. இன்றைய பொறுப்பே இல்லாத சினிமாக்காரங்க, ஓடிடி பிளாட்ஃபார்ம்கள் அண்ட் இவங்களுக்கு எல்லாம் அனுமதி கொடுக்கிற சென்சார் போர்டும் தகவல் ஒலிபரப்பு துறையும் என்னைக்கு இந்தியாவில இந்த மாதிரி அடல்ட் கண்டென்ட் சினிமாக்களும் வன்முறை சினிமாக்களும் இளம் சிறார்களுக்கு மொபைல் போன்கள்
பொருட்களும் சட்டப்பூர்வமாக தடை செய்யப்படுகிறதோ அன்னைக்குதான் அந்த மாதிரி குற்றங்கள் நிறைய குறையும். சரி, இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? மக்கள் மகேசனாக மாற வேண்டியதுதான் இதுல முக்கியமான சொல்யூஷன். இந்த நாய் ஹர்ஷத்தை மக்கள் முன்னால போலீஸ்காரங்க அவளை பாதுகாப்பா கூட்டிட்டு போறாங்க பாருங்க. ஒருவேளை இதே போலீஸ்காரங்களுடைய பேரனுக்கு இந்த மாதிரி தப்பு நடந்திருந்தா இப்படிதான் அந்த போலீஸ்காரங்க சட்டம் தன்னுடைய கடமை செய்யணும் அவனை காப்பாத்தி கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போவாங்களா இல்ல என்கவுண்டர்ல போட்டு தள்ளுவாங்களா? அப்படியே இந்த போலீஸ் பத்திரமா பாதுகாத்து கோர்ட்ல ஒப்படைச்சாலும் அப்புறம் போலீஸ் விசாரணைக்கு அவனை கேட்டு வாங்கி அவன்கிட்ட கன்ஃபெஷன் வாங்கினாலும் அவன் கோர்ட்ல வந்து போலீஸ் என்ன அடிச்சு மிரட்டி தான் வாக்குமூலம் வாங்கினாங்கன்னு அப்படியே பட்டி அடிச்சிருவாங்க. அப்புறம் அவங்களுக்கு எதிராக என்னதான் பாரசிக் தடயங்கள் ஐவிட்னஸ்கள் இருந்தாலும் அவங்க ஆளுங்கட்சிக்கு வேண்டிய ஆளா இருந்தா ஈஸியா அவங்களுக்கு பெயில் கிடைச்சிடும். அப்படியே இந்த கேஸ் ஒரு 10 வருஷம் நடந்து உள்ளூர் செஷன்ஸ் கோர்ட் இவங்களுக்கு மரண தண்டனை விதிச்சாலும் இவங்க அப்படியே ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணுவாங்க. அது அப்படியே நிராகரிக்கப்பட்டுச்சுன்னா அப்படியே சுப்ரீம் கோர்ட் அப்புறம் ஜனாதிபதிக்கு கருணை மனு, இப்படியே இந்த கேஸ் 10ல இருந்து 20-30 வருஷம் வரைக்கும் போயிட்டே இருக்கும். எதுக்கு இவ்வளவு காலம் வருஷங்கள் இழுத்துக்கிட்டு இருக்கணும்? விக்டிம்களுடைய கண்ணீர் வைத்தறிச்சல் சாபத்தை வாங்கி கட்டிட்டு இருக்கணும். இந்த போலீஸ் எப்பவுமே ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதாவது பிடிக்காத குற்றவாளியை ஒத்துழைக்காத குற்றவாளியை எதுக்கு கோர்ட் கேஸ் அது இதுன்னு இழுத்துக்கிட்டே போடும். ஒரே ஒரு புல்லட்ல என்கவுண்டர்ல போட்டு மொத்தமா முடிச்சு விடுற மாதிரி அவனை மக்கள் முன்னால இழுத்துட்டு வர மாதிரி இழுத்து அப்படியே மக்கள் கூட்டத்துக்குள்ள தள்ளி விட்டுறணும். அதோட கேஸ் க்ளோஸ். மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு அவங்க பாத்துக்கிடுவாங்க. ரொம்ப முக்கியமா மக்களுடைய இந்த கவனிப்பு சம்பவம் ஒரு கொலையில போய் முடியாத மாதிரி பாத்துக்கணும். மக்கள் அவனை நல்லா அடி வெளுத்து அவன் கை காலை உடைச்சி அவன் சட்டையை கழிச்சு அவனை கந்த கோலமா ஆக்கின பிறகு போலீஸ்காரங்க அப்படியே அவனை ஜீப்ல ஏத்திட்டு கோர்ட்ல போய் சரண்டர் பண்ணும். சோ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் சட்டங்கள் போலீஸ் கோர்ட் இருக்கிறதுனாலதான் இவங்க எப்படி எனக்கு பெயில் கிடைச்சிடும் ஜாமீன் கிடைச்சிடும் எல்லா தப்பையும் இவங்க துணிஞ்சு பண்றாங்க. ஆனா தப்பு செஞ்ச உடனே தண்டனை கிடைச்சா தவறுகள் குறையும், பயம் வரும். நாளைக்கு இப்படி எல்லாம் நம்மளும் தப்பு பண்ணினா பப்ளிக் ரோட்ல நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு முன்னாலே நம்ம அசிங்கப்பட்டு பொதுமக்கள் கையால் அடிபட்டு சாகணுமான்னு தப்பு செய்யறதுக்கு அவன் பயப்படுவான், யோசிப்பான். அரபு நாடுகளில் இதுதான் நடக்குது. அதான் அங்கெல்லாம் தவறுகள் குற்றங்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. இதனால போலீஸ்க்கு கோர்ட்டுக்கு ஏன் கடவுளுக்கே அவ்வளவு வேலையே கிடையாது. அவளே இவங்க தேவையே இருக்காது. அதனால மக்கள் தான் உண்மையான சிறந்த நீதிபதிகள். இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும், தப்பா நினைச்சுக்காங்க. நிறைய மக்கள் சொல்லுவாங்க இந்த ஹர்ஷத் அகிலா நாளைக்கு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு ஈஸியா தப்பிச்சிடுவாங்க. ஏன்னா அப்படிதான் சமீபத்துல கோழிக்கோடு சம்ஜிதா கேஸ பத்தி நம்ம பார்த்தோம். மொபைல் போன்ல ஒருத்தர் வீடியோ எடுத்து ரீல்ஸ் போறேன்னு அவருடைய மரணத்துக்கு காரணமான இந்த சம்ஜிதா இப்ப சுதந்திரமா நாட்டுல சுத்திக்கிட்டு இருக்கா. அப்ப இந்த அப்பாவி ஹர்ஷத் குழந்தை என்ன பாவம் பண்ணுனா, பிரியாணி அபிராமியோட குழந்தைகள் என்ன பாவம் பண்ணாங்க, அன்னைக்கு தன்னுடைய காதலியை நம்பி ஜூஸ் குடிச்ச அந்த அப்பாவி காதலர் என்ன பாவம் பண்ணாரு. இதெல்லாம் கடவுள் பார்த்துக்கிட்டு என்னதான் பண்ணிட்டு இருக்காரு? கடவுளுக்கு கண்ணே இல்லையா? அந்த குழந்தை மேல அந்த அப்பாவி கணவர்கள் மேல பாசமே இல்லையான்னு கேட்பாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் மக்களே, நானும் சொல்றேன் நானும் ஞாபகப்படுத்துறேன்னு கோவப்படாதீங்க. கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாரு, கடவுள் எல்லாத்தையும் பார்ப்பாரு. ஆனா பார்த்துக்கிட்டே தான் இருப்பாரு, ஒன்னும் பண்ண மாட்டார். ஏன்னா கண்ட்ரோல் அவர் கையில கிடையாது. அதனால நம்மள நாம தான் பார்த்துக்கணும். ஏன்னா நாம போன ஜென்மத்துல என்ன நல்லது கெட்டது பண்ணிருக்கோமோ அதுக்கான பலனை இந்த ஜென்மத்துல தான் அனுபவிக்க முடியும். இந்த ஜென்மத்துல நம்ம செய்யற நல்லதுகள் கெட்டதுகள் அநியாயங்களுக்கான பலனை நம்ம அடுத்த ஜென்மத்துல தான் நம்ம அனுபவிப்போம். இதுல கடவுளுடைய பங்கு ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே முதல் கடவுளான பிரம்மா எழுதுறதா அவருடைய ஆலோசனையின் பேர்ல
நவ கிரகங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா சில பேர் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ண உடனே ஏன் அவங்களுக்கு நல்லது நடக்குதுன்னா அவங்களுடைய போன ஜென்ம கர்மாக்கள் நல்லா இருக்குன்னு அர்த்தம், இல்ல அவங்க போன ஜென்மத்துல கம்மியான பாவங்கள் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப கடவுள் நம்மளுடைய விதியை நம்மளுடைய கர்மாக்களை சிசிடிவி கேமரா மூலமா பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். நம்மளுடைய கர்மா வினைகளை தீர்க்கக்கூடியவர்கள் கடவுளை விட நவ கிரகங்கள் தான். அதனால இதுக்கு கடவுளை திட்டி ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது. அவரை பிரார்த்தனை பண்ணும்போது மனசுல சாந்தி கிடைக்கும். சில பேருக்கு காக்கா உட்கார பணம் விழுந்த மாதிரி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ண உடனே நம்ம நடந்துரும், இல்ல அவங்க வாழ்க்கையில ரொம்ப வேகமா முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு காரணம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய போன ஜென்ம கர்மா. அபூதமா ஒரு 100ல ஒரு 2 பேர் தான் அப்பப்ப செய்யற தப்புகளுக்கான பாவங்களுக்கான தண்டனை உடனேயே இல்ல தன்னுடைய வாழ்நாள கடைசி காலகட்டத்தில அனுபவிக்கிறாங்க. இந்த ஜென்மத்துல செய்யற நன்மை தீமைகளுக்கான பலனை அடுத்த ஜென்மத்துல தான் அனுபவிப்பாங்க. இதுதான் 100% உண்மை. அதனாலதான் நம்ம கண்ணு முன்னாலே ஊர்ல அக்கிரமம் பண்றவன், அநியாயம் பண்றவன், பாவம் பண்றவன் எல்லாம் ரொம்ப நல்லா வசதியோட இருக்கான். அதுக்கு காரணம் அவன் போன ஜென்மத்துல செஞ்ச நன்மைகள். இந்த ஜென்மத்துல அவன் செய்யற பாவங்களுக்கான பலனை அவன் அடுத்த ஜென்மத்துலதான் அனுபவிப்பான். இதுதான் 100% உண்மை. அதனால கடவுளை திட்டாதீங்க. அதுக்காக நான் கடவுளை கும்பிடக்கூடாதுன்னு சொல்லல. உங்க பக்தி, உங்க பாசம், உங்க நேசம், உங்க சென்டிமெண்ட் எல்லாத்தையுமே ஒரு லிமிட்டா வச்சுக்கோங்க. ஏமாற்றங்கள் அடைந்தா ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க. எல்லாத்தையுமே ரொம்ப லிமிட்டா வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம முதல் கேஸ்ல பார்த்த புருஷன் மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆக தேவையே கிடையாது. இது கடவுள் பக்திக்கும் பொருந்தும். இதை நான் ஏன் இப்ப பேசுறேன் அப்படின்னா, நான் பார்த்த நிறைய மனிதர்கள் அனுபவிச்ச அனுபவங்கள். நான் முந்தி சிவகாசியில இருக்கும்போது எங்க வீட்டுல ஒரு சாமி மரம் இருந்தது. எங்க பக்கத்து வீட்டு அக்கா ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த சாமி மரத்தை கழுவி முன்னால தண்ணி தெளிச்சு சாணம் மெழுகி கோலம் போட்டு அந்த சாமி மரத்துக்கு பாவாடை கட்டி அலங்கரிப்பாங்க. அதுல அம்மன் சாமி இருந்ததா சொல்லுவாங்க. டெய்லி பிரார்த்தனை பண்ணுவாங்க. வாரம் தவறாம எல்லா கோவிலுக்கும் போவாங்க. காலனியில என்ன பிரச்சனை நடந்தாலும் ஓடி வருவாங்க, ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஆனா அந்த அக்காவோட குடும்பம் கடைசி வரைக்கும் செழிக்கவே இல்லை. தன்னுடைய எல்லா ஆண் பிள்ளைகளையும் பிரிஞ்சு மனதார ரொம்ப அழுதாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு நாள் அந்த அக்கா வெறுத்து போய் அந்த சாமி மரத்தை கழுவுறது, முன்னால கூட்டி பெருக்கிறது, அம்மனுக்கு பாவாடை சாத்துறது எல்லாத்தையுமே ஒரு நாள்ல இருந்து மனசை வெறுத்து போய் நிப்பாட்டிட்டாங்க. காரணம் அந்த அக்காவுடைய பூர்வ ஜென்ம கர்மா. இப்படி நிறைய பேரை நான் வாழ்க்கையில பார்த்திருக்கேன். அதனால குழந்தை ஹர்ஷித்துடைய ஆன்மா சாந்தி நம்ம பிரார்த்திப்போம். இனிமே அவனுக்கு உடலால மனசால அனுபவிக்கிற வலிகள் வேதனைகள்ல இருந்து கடவுள் அவனை நிரந்தரமா காப்பாத்தி அவனை சொர்க்கத்துல தன்னோட நிரந்தரமா பாதுகாப்பா அரவணைச்சுக்கிட்டாரு. நம்மளை நாமே தேத்திக்கிடுவோம். இனிமே நம்மளை நாமே பாதுகாத்துக் கொள்வோம். அதனால ஓவர் பக்தி வேண்டாம். இனிமே நம்ம கண்ணு முன்னால யார் தப்பு பண்ணாலும் ஊர் ஒன்று கூடி தடுப்போம். யாராவது தப்பு அநியாயம் பண்ணி மாட்டிக்கிட்டாங்கன்னா மொத்தமா கூடி வெச்சு செய்வோம். இந்த கடவுள், போலீஸ், கோர்ட், அப்புறம் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை ஆளுகின்ற அந்த சினிமா கவர்மெண்ட் இதெல்லாம் நம்பி ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. அந்த சினிமா கவர்மெண்ட் எல்லாம் மேடையில தான் பயங்கரமா பேசுவாங்களே தவிர அசம்பிளியில கூட வாய் திறக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம பிரச்சனைகளுக்கும் ஓடி வர மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இனிமே ஆணோ பொண்ணோ உங்களுக்கு திருமண பந்தத்தை மீறி வேற ஒரு ஆள் மேல அஃபேர் வந்தா தயவு செய்து உங்க குழந்தைங்களை பெரியவங்க கிட்ட ஒப்படைச்சுக்கிட்டு பிரிஞ்சு போய்கிட்டே இருங்க. தேவையில்லாம பிடிச்சவங்க கூட வாழணும்னு ஆசைப்பட்டு புருஷனை கொள்றது, பொண்டாட்டியை கொள்றது, குழந்தைகளை கொள்றது, இந்த மாதிரி தப்புகளை பாவங்களை பண்ணாதீங்க. அப்படி அவங்க தப்பு பண்ணி போலீஸ்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னா போலீஸ்கார நண்பர்கள் தயவு செய்து என்கவுண்டர்ங்கிற பேர்ல ஒரு புல்லட்டை வேஸ்ட் பண்ண வேண்டாம். மக்கள் கிட்ட விட்டுருங்க. எல்லாத்தையுமே அவங்க பார்த்துக்கிடுவாங்க. மக்கள் தீர்ப்பே சிறந்த மகேசன் தீர்ப்பு. மகேசனும் அரசும் கோர்ட்டும் சரியான தீர்ப்பை நேரத்துக்கு கொடுக்காம அமைதியா மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருந்தா மக்கள் மகேசனாக மாறுவதில் தப்பே கிடையாது. அவ்வளவுதான். அதுக்காக அடிச்சு கொல்லணும்னு சொல்ல வரல. அவனை எல்லார் கண்ணு முன்னாலேயும், முக்கியமா அவனுடைய குடும்ப உறுப்பினர்கள் முன்னால பப்ளிக்கா நல்ல கைகால உடைச்சு ஒரு 2ல இருந்து 5 வருஷத்துக்கு அவன் நடக்க முடியாத மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான், போதும். இதை நான் சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள முந்தானது திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில ஒரு மைனர் பொண்ணா ஒரு 50 வயசு மதிக்கத்தக்க ஒரு நாய் கார்ல கடத்திட்டு போய் 1 மணி நேரம் கழிச்சு கார்ல இருந்து தெருவுல குப்பை மாதிரி வீசிட்டு சிட்டா பறந்து விட்டான். ஆனா அந்த ஏரியா மக்கள் உடனே சுதாரிச்சு அந்த கார் எந்த டைரக்ஷன் நோக்கி போச்சோ அங்க சிசிடிவி கேமரா மூலமா அவனை வாட்ச் பண்ணி அந்த காரை பிடிச்சு அவனை ரவுண்ட் பண்ணி அந்த நாயை வெளியில கொண்டு வந்து அட்டி வெளுத்து அவனோட கை காலை உடைச்சிருக்காங்க. ட்ரிங்க்ஸ் அதிகமா கொடுத்துருக்காங்க.
உடனே சிறுமியை தூக்கிய போது அவர் மயக்க நிலையில் இருந்ததாகவும் உடலில் காயங்களோடு இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. எங்களையிலே யாருமே தெரியலங்க, அந்த பொண்ணுக்கு ட்ரிங்க்ஸ் அதிகமா கொடுத்திருக்காங்க. உடனே மாரிச்செல்வனை பிடித்த அக்கம் பக்கத்தினர் ஆத்திரத்தில் அடித்து விழுத்தனர். அவர்கள் தாக்கியதில் மாரிசெல்வனுக்கு ரத்த காயம் ஏற்பட்டதோடு காலில் எலும்பு முறிவும் ஏற்பட்டுள்ளது. அப்புறம் போலீஸ்க்கு தகவல் சொல்லி அவனை ஒப்படைச்சிருக்காங்க. ஷபாஸ், இதுதான் சரியான ஆரம்பம் அப்படிங்கிறது. ஓகே நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இரண்டாவது சம்பவத்தை பார்த்தாச்சு. மக்கள் தீர்ப்பு சிறந்த மகேசன் தீர்ப்புன்னு சொல்லியாச்சு. இந்த செக்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஹைப் பண்ணிடுங்க, நமக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த மூணாவது சம்பவத்தை பார்த்து அதுக்கான முடிஞ்ச அளவுக்கு சொல்யூஷனை நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.